இருந்ததுன்னா சுகரை அவாய்ட் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ ஹியர் இஸ் வீடியோ. பிசிஓஎஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு அண்டர்லைங் இஷ்யூஸ்ன்னு ஒன்று இருக்கு. அது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ் கார்போஹைட்ரேட் இன்டாலரன்ஸ் தான் மிகப்பெரிய ப்ராப்ளம். ரிஃபைன் கார்போஹைட்ரேட் இதை நீங்கள் எடுக்கும்போது உங்கள் பாடி குயிக்காக வந்து டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ பிளட் சுகர் லெவலும் உங்களுக்கு குயிக்காக ஸ்பைக் ஆகும். உங்களோட பாடி இன்சுலினை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். இன்சுலின் வந்து உங்களோட பாடியில் ஃபேட்டை வந்து டெபாசிட் பண்ண ஆரம்பிக்கும். ஃபேட் அக்யூமுலேஷனால உங்களுக்கு வெயிட் லாஸே நடக்காது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இஸ் த மெயின் ரீசன். ரிஃபைன் கார்போஹைட்ரேட் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக எடுக்கிறீங்களோ ஈஸியாக டைஜஸ்ட் ஆகி வித்தின் 2 hours உங்களுக்கு சுகர் கிரேவிங்ஸும் வர ஆரம்பிச்சிடும். அகைன் அண்ட் அகைன் நீங்க டீ காஃபி பிஸ்கெட்ஸை சாப்பிட ஆரம்பிப்பீங்க. இதனால உங்களோட பிளட் சுகர் லெவல் வந்து லோ ஆகலாம். அப்படி இல்லைன்னா ஹைப்போகிளைசிமியா அப்படிங்கிற கண்டிஷனுக்கு கொண்டு வந்துடலாம். இதுல இருந்து வெளியே வரதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும்? மைதா ப்ராடக்ட்ஸ் கட் பண்ணணும். சுகர் அண்ட் சுகர் ப்ராடக்ட்ஸ் வந்து கட் டவுன் பண்ணிக்கோங்க. ஃபைபர் இன்க்ரீஸ் பண்ணுங்க, ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஹெல்த்தி ஃபேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு பேலன்ஸ்டான ஒரு மீல் சாப்பிட ஆரம்பிங்க.